வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இனி நம்ம வீட்டில் முருங்கை பொடி தோசை, முருங்கை இலை பொடி தோசை சுட்டுட்டு மேலே முருங்கை பொடி இருக்கு இல்லையா, முருங்கை இலை இட்லி பொடி. சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை, அதை விட்டு விட்டு சாப்பிட்டாலே போதும். திருப்பி போடவா? ஒட்டி போடு. வெரி குட், சூப்பராக இருந்தது தோசை. இப்போ சட்னி கிட்டி எதுவும் பண்ணுறது, நம்ம வீட்டு ஆல்ரெடி வந்து இட்லி பொடி இருக்குது, கருவேப்பிலை பொடி இருக்குது, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து முருங்கை இலை பொடி இருக்குது. எது வேணுமோ அப்படி தூவிட்டு சாப்பிடணும், எண்ணெய் கூட தேவையில்லை. அப்படி தூவிட்டு சாப்பிட்டாலே அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு தோசை சாப்பிட்றா 2 தோசை ஆரம்பிச்சுன்னா பார்த்துங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட், ஓகே. இதோ எதாவது முருங்கை இலை பொடி இப்போ கேட்டிருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி சனிக்கிழமை ஏன்னா வெளியே போகிறதா வேணாமா, சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது கிளம்பிட்டு நான் தோசை எடுத்துரு ஏன்னா ஒரு 2 தோசை போதும். அடுத்து சூரியக்கு தானே தோசை கொடுத்துரு. சூரிய சட்னி தான் இருக்கேன், பொடி தரலாம் உனக்கு. ஓ, இந்த சட்னியா? கார சட்னி கொஞ்சமாக கூட உனக்கு. நான் ஒரு ப்ரோக்ராம் போகிறேன், ஏன்னா ப்ரோக்ராம் போகிறதுனால சட்னிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் தரேன் தம்பிக்கு. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் ப்ரோக்ராம் போகிறப்போ இதான் டைப்பர் கட்டிட்டு போனா தம்பிக்குன்றாங்க. ரொம்ப கஷ்டம், அவன் யூரின் டியூப் போகிறதால டைப்பரை கட்ட முடியாது. நம்ம டைப்பரை அழுத்தி கட்டுறப்போ யூரின் டியூப் லாக் ஆகிடுச்சுன்னு அவ்வளோதான், வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். கீழே எதனா ஒரு இடத்துல எதனா ஒன்று ஆகும். அந்த வருஷம் எங்கே போனாலும், இப்போ பெங்களூர் போகிறேன் நான், திங்கள் செவ்வாய்க்கிழமை போகிறேன். போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஓடுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுவேன். ஒரு நாள் தான் நம்மளோட டைம், ஒரு நாள் கெடு, ஒரு நாள் மேலே இருக்க முடியாது. பெங்களூர் வந்து காலையில் வந்து 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, 7:20க்கு 7:40 பிருந்தாவன் இருக்குது. பெங்களூர் போய்டும். அங்கே ப்ரோக்ராம் ஈவினிங் முடிச்சுட்டு நைட்டு வரப்போ பஸ்ஸு. நான் ட்ரெயினில் வரவே மாட்டேன் இனிமேட்டு, வரப்போ மட்டும். போன வாட்டி வந்து ஜோலார்பேட்டை சென்ட்ரலுக்கு வந்தேன், 4 மணி நேரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அப்படி நின்று தான் வந்தேன். நிற்கிறது இடையெல்லாம் அவ்வளோ கூட்டம், டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. செம்ம கால் வலி வர அங்கே டான்ஸ் ஆடிட்டு அதோடு வந்து நின்னேன், வேர்த்து விறுவிறுக்க நொந்த போயிட்டேன். அதுலேருந்து பயம் வந்துச்சு எனக்கு. எக்காரணத்தை கொண்டும் இது எடுத்துருவேன். ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி டைம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப நொந்துட்டானா. இப்போ போகிறது கூட அன்ரிசர்வேஷன் தான், போகிறப்பனாச்சும் அங்கே ட்ரெயின் வரது முன்னாடி போய் நின்று இடத்த பிடிச்சிடுவேன் பெங்களூருக்கு. தெரில, டிக்கெட் சீட்டு கிடச்சா ஓகே. இப்போ லீவ் டைம் வேறு, செம்ம கூட்டமாக இருக்கும். சரி வாங்க சாப்பிட்லாம். பின்னாடி ஒய்ஃப் கோட்டில் கேட்க மாட்டேங்க.